Hello students, I am Max Thiagu. 12ஆம் வகுப்பு கணிதம் 10வது சாப்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். அதில் எடுத்துக்காட்டு 10.17. இப்போ கணக்கில் தீர்க்க ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாடை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இதனுடைய அடுக்குகள் எல்லாமே சமமாக இருக்குது. எக்ஸோட அடுக்கில் 2, ஒய்யோட அடுக்கில் 2, இங்கே எக்ஸோட பவரில் 1, ஒய்யோட பவரில் 1, பெருக்கல்னால் பவரை கூட்டணும். 1 1 2 எல்லாமே பவரில் என்ன வருது, அடுக்கில் 2ன்னு வர்றதுனால இது என்னென்னா ஒரு சமப்படித்தான சமன்பாடு. கொடுக்கப்பட்ட சமன்பாடு ஒரு சமப்படித்தான சமன்பாடு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கணக்கில் இருக்கிற 2xy dy அப்படிங்கிற உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த உறுப்பை அப்படியே அந்தாண்ட கொண்டு போகிறோம். -x² - 3y² இன்ட்டு dxன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் dy, இந்த dx எந்த பக்கம் கொண்டு வந்தால் பை dx = -x² - 3y² பை இங்கே இருக்கிற 2xy அந்த பக்கம் வந்தால் வகுத்தலில் வரும் பை 2xy. இதில் dy பை dx = கீழே ஒன்றும் அப்படியே எழுதிடும் 2xy. மேலே அந்த மைனஸை உள்ளார கொண்டு போனால் -x² மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் 3y² வரும். இதில் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சமப்படித்தான சமன்பாடு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா y = vx அப்படின்னு பிரதியிடணும். y = vxன்னு பிரதியிடும்போது முதல்ல இந்த ஒய்யை வகைப்படுத்தினா என்ன வரும், எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் போது dy பை dx = vxக்கு என்ன வரும்னா வியை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1ன்னு வரும். அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வியை வகைப்படுத்தினா dv பை dxன்னு வரும். நல்லா கவனிச்சிங்க. v அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்துகிறோம் 1, ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வியை வகைப்படுத்தினா dv பை dx. இது 2. இந்த 1 2 ரெண்டுத்துலேயும் பார்த்தோம்னா dy பை dx LHS ரெண்டும் சமம். அதனால் RHSல இருக்கிற ரெண்டும் சமம். RHS என்ன இருக்குது, நல்லா கவனிங்க. v ப்ளஸ் எக்ஸு dv பை dx அப்படிங்கிறது ஒரு இதில் இருக்குது. = இதை எடுத்து எழுதணும். எதை, -x² ப்ளஸ் 3 y² எழுதக்கூடாது. ஒய்க்கு பதிலாக என்னென்னு எடுத்துருக்கோம், vx. அப்போ y² என்ன வரும், v² x² v² x² வகுத்தல் 2x. ஒய்க்கு பதிலாக மறுபடியும் ஒரு vx. ஏன்னா ஒய்க்கு பதிலாக நம்ம vxன்னு எடுத்துருக்கிறதுனால ஒய் வர இடத்துலலாம் vxன்னு கொடுத்தோம். இப்போ இதை இன்னொரு கொஞ்சம் கீழே இருக்கிறத பார்த்தோம்னா x இன்ட்டு x² இருக்கும். அப்புறம் 2 இன்ட்டு v 2v x² இன்ட்டு 2v. மேலே இருக்கிறதுல ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, x² இருக்குது. அதை வெளியில் எடுத்துரும். x² வெளியில் எடுத்துட்டா இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா -1 இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல x² வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி 3v² இருக்கும். ஓகே, இந்த பக்கத்தில் இருக்கிறது v ப்ளஸ் x dv பை dx. அடுத்தது என்ன செய்ய போகிறோம், x² கேன்சல் ஆகிடுது. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், -1 ப்ளஸ் 3v² பை 2v இதான் இருக்கும். இந்த பக்கத்தில் இது தானே இருக்கும், x dv பை dxன்னு இருக்கும். இந்த வியை அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் விங்கிறது என்ன ஆகிடும்னா -v ஆகிடும். அதாவது இப்போ என்ன செய்யணும்னா மீசிமை எடுக்கணும். மீசிமை 2v எடுத்துக்கிட்டு குறுக்கு பெருக்கிறோம். 1ஆல் இதை பெருக்கணும்னா அதே வரும் -1 3v². அப்புறம் 2v இன்ட்டு -v பெருக்கிறப்ப -2v² = வகுத்தல்ல 2v
மேலே 3v ஸ்கொயரில் 2v² போயிடுச்சுன்னா மிச்சம் 1v² இருக்கும், ப்ளஸ் v² இருக்கும், இந்த -1. எல்ஹெச்எஸில் வந்து என்ன இருக்குது, எக்ஸு dv/dx இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், மேலே dv இருக்கிறதுனால dv அப்படிங்கிறதுனால v உறுப்பெல்லாம் என்ன செய்யணும், எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துடணும். v உறுப்புங்கிறது இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் v உறுப்பு. ரெண்டுமே எல்ஹெச்எஸ் வரணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற 2v என்ன ஆகிடும்னா மேலே வந்துடும், வகுத்தல் மேலே இருக்கிற v² - 1 அப்படிங்கிறது கீழே வந்துடும். இப்போ v உறுப்பு அப்படியே எல்ஹெச்எஸ் வந்துட்டு, அப்புறம் கீழே இருக்கிற dx அந்த பக்கம் போனதுன்னா மேலே வரும், பை இந்த மேலே இருக்கிற x அந்தாண்ட கொண்டு வரப்போ வகுத்தலில் வரும், பை எக்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தொகைப்படுத்த போகிறோம். தொகைப்படுத்துறது அப்படின்னா இன்டகரல் ஆர்ஹெச்எஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட வகையிடல் மேலே இருக்குது, 1ன்னு இருக்குது, இல்லைனாலும் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ 1/xக்கு நமக்கு தொகை மதிப்பு என்னன்னா log x. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா v² வகைப்படுத்தினா 2v, -1 வகைப்படுத்தினா 0. ஆக மொத்தத்தில் v² - 1ங்கிறத வகைப்படுத்தினா மேலே இருக்கிறது வருது. அதனால் கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்கிறதுனால இதுக்கும் நம்ம என்ன செய்யலாம், log v² - 1 அப்படின்னு எழுதலாம். இதுவும் log இதுவும் logங்கிறதுனால அந்த cன்னு ஒன்று நம்ம எழுதணும்ல, அதையும் நம்ம எப்படி எழுதுகிறோம்னா log cன்னு எழுதிக்கிறோம். log v² - 1 log m plus log n log mn, அதாவது log x into cன்னு எழுதலாம். log கேன்சல் ஆகிடுது, v² - 1 cx அல்லது xc. இப்போ நம்ம ஆரம்பத்தில் y vxன்னு தானே பிரதிட்டு இருக்கோம். y vxன்னா vயை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஒய்யோட வகுத்தலில் எக்ஸ்ன்னு வரும் இல்லையா, வியோட மதிப்பு என்ன வரும், y/xன்னு வரும். அப்போ விக்கு பதிலாக y/xன்னு கொடுத்தா v²க்கு என்ன வரும்னா y²/x² - 1 cx. அடுத்தது இங்கே எல்லாத்தையுமே என்ன செய்கிறோம், x² பெருக்கும். x² பெருக்கும்போது இந்த உறுப்பை x² பெருக்கிறப்ப x² கேன்சல் ஆகிடும், y² மட்டும் வரும். -1 வந்து x² பெருக்குனா x²ன்னு வரும், இங்கே x² பெருக்குனா ஏற்கனவே x இருக்கிறதுனால எக்ஸோட அடுக்கில் 3 அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. அவ்வளோதான். ஓகே.